வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடயே 2 கட்டிக்காயம், ஒரு 4 தக்காளி பழம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அதை கடைஞ்சி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேற ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு நமக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய், 2-3 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1½ டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி ஓரளவுக்கு எண்ணெயிலே வதங்கி வந்ததோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்தீங்கன்னா மணமணக்கும் டிஃபன் சாம்பார்